is part number 3 on module number 21 electromagnetic induction. Previously, ரெண்டு videos நம்ம complete upload பண்ணிருக்கோம் regarding concepts and explanations. Now we are going to see the solved example problems on module number 21 electromagnetic induction. Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுனா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்க friends and family க்கு share பண்ணுங்க என்பதை சொல்லி வீடியோக்குள் போலாம். Moving to the problem. A square loop of side 10 cm and resistance 0.5 ohms is placed vertically in the east-west plane. A uniform magnetic field 0.1 Tesla is set up across the plane in northeast direction. The magnetic field is decreased to 0 in 0.70 seconds and at a steady rate. Determine the magnitude of induced EMF and current during this process. So EMF கண்டுபிடிக்கணும் with regarding to magnetic field அப்படின்னு நம்ம சொல்லுறோம்னா நமக்கு இருக்கிற ஃபார்முலா d5 divided by dt. இங்கே t ஓட வேல்யூன்னு கூட பார்த்தீங்கன்னா we got 0.70 இருக்குது. What is the value of phi? Phi ஓட வேல்யூ இப்போ நமக்கு ஐடியா கிடையாது. Likewise I ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா E divided by R, EMF divided by R. EMF நமக்கு தெரியாத போது இங்கே I கண்டுபிடிக்க முடியாது. So basically we need to find the value of d5. So d5க்கு சொல்லும்போது d5 அல்லது phi ரெண்டுமே ஒன்று தான், which is equal to b into a. ஏன்னா magnetic field into area. ஆனால் with respect to some theta அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இங்கே சம்மில் பார்த்தீங்களா தீட்டாங்கிற விஷயம் எங்கேயுமே கொடுக்கப்பட்டிருக்காது. அப்புறம் எப்படி இந்த தீட்டா வந்துச்சு, ஹவு கம்? அதுக்கு தான் நான் அண்டர்லைன் பண்ண விஷயங்களை கவனிச்சா தெரியும். ஈஸ்ட் வெஸ்ட் பிளேனு இங்கே நார்த் ஈஸ்ட் பிளேன். ஸோ நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இந்த வேறு எல்லாம் போடும்போது ஈஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பொருள் இருக்குது நார்த்துலேருந்து நமக்கு ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். நார்த்லேருந்து ஈஸ்ட். ஸோ இந்த டிகிரி அப்படின்னு நமக்கு சொல்லும்போது விச் இஸ் நத்திங் பட் 45 டிகிரின்னு தான் எடுக்கணும். ஏன்னா நமக்கு வேறு டிகிரிக்கான சாய்ஸே இல்லை, 45 தான் பொறிச்சாகணும். ஸோ பிரிக்கும் போது அங்கே உங்களுக்கு காஸ் 45 வந்துடுது. காஸ் 45 வரட்டும் இல்லை சைன் 45 நீங்கள் போட்டாலும் ரெண்டுத்துக்கு ஒரே வேல்யூ தான் இல்லையா? ஸோ அதனால் அவங்க எந்த டைரக்ஷனும் கொடுக்கல, டேட்டாவிற்கு எந்த மதிப்பும் கொடுக்கலங்கும் போது நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். 45 அப்படின்னு எடுக்கிறோம். எடுக்கும்போது நமக்கு ஒரு ஆளுடைய வேல்யூ பியோட வேல்யூ 0.1. ஏரியா என்பது ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா சைடுங்கிறது என்ன 10 சென்டிமீட்டர் இருக்கா, விச் இஸ் நத்திங் பட் 0.1 மீட்டர். அதே போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.10. ஸோ 0.1 0.1 0.1 அதை 10 பவர் -1 3 தடவை வந்துச்சுன்னா 10 to the power of -3ன்னு வந்துடும். காஸ் 45னா 1/√2. ஸோ 10 பவர் -3 டிவைடட் பை √2 வெப்பர் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். இந்த ஆன்சர்லேருந்து ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா d5யோட வேல்யூ 10 பவர் -3 டிவைட் பை √2 இன்ட்டு 0.7. இந்த வேல்யூஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 0.7ஓட இந்த 0.2 இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் நத்திங் பட் 1.414 இன்ட்டு 0.7. இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம தனியாக விட்டுருவோம். 14 7s are 98. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டாட்னு வைங்க, வச்சிங்கன்னா யூ காட் 1 அப்ராக்சிமேட்லி விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த வேல்யூ 1 டிவைடட் பை எனிதிங் டிவைடட் பை 1ன்னு சொல்லும்போது இங்கே வேல்யூ பாட்டமில் 1 இருக்குது, மேலே 10 பவர் 3 இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் 10 to the power of -3 வோல்ட். இந்த 10 to the power of -3 அப்படிங்கிறது என்னென்னு எழுதலாம், 1 மில்லி வோல்ட்டுன்னு எழுதலாமா? ஆஃப்டர் தட் ஐ கண்டுபிடிக்கும் போது ஐங்கிறது ஈயோட வேல்யூவான 10 to the power of -3 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் 0.5 விச் இஸ் நத்திங் பட் 1/2. 2 மேலே போச்சுன்னா 2 into 10 to the power of -3 ஆம்பியர் விச் இஸ் நத்திங் பட் 2 மில்லி ஆம்ப்ஸ். இப்படி தான் இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு வரும். ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டினை பார்க்கும்போது இப்போ நான் கண்டிப்பாக சால்வ் பண்ண போகிறேன் இல்லையா, அந்த எம்சிக்யூஸ்லாம் பயங்கர டஃபாக தான் இருக்கும். பட் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A circular coil of radius 10 cm 500 turns N, resistance Rங்கிறது 2 ohms is placed perpendicular to the horizontal component of earth magnetic field. It is rotate about vertical diameter through 180 degree in 0.25 seconds time. Find the magnitude of EMF and current induced in the coil. Horizontal component of earth magnetic field ன்னு சொல்லும்போது 3 into 10 to the power of -5 டெஸ்லா. அதே தான் ஏற்கனவே கண்டுபிடிச்ச போன சம்மில் கண்டுபிடிச்ச அதே ஸ்டெப்பு, ஆனால் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது என்னென்னு பார்ப்போம். ஈயோட வேல்யூ d5 டிவைட் பை dt, அது வேல்யூ நமக்கு தெரியாது. டைமோட வேல்யூ மட்டும் 0.25 செகண்ட்ஸு. அதே போல் ஐ கண்டுபிடிக்கணும்னா EMF கண்டுபிடிச்சா தான் EMF டிவைடட் பை R. யூஸ்வலாக நம்ம 5 விச் இஸ் ஈக்குவல் டு BA. காஸ் வந்து எவ்வளோ டன் ஆகுது, 180 டிகிரிஸ் டன் ஆகுது. காஸ் 180 டிகிரி அப்படின்னு போடும்போது விச் இஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு BA. அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறபோது -BA அப்படிங்கிற ஆன்சர் தான் இப்போ நமக்கு கிடைக்கும். அந்த ஆன்சர் இப்படி போகும்போது the entire sum will collapse. என்ன காரணம்னா இட் இஸ் ஆல்ரெடி பர்பண்டிகுலர் டு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது 0 டிகிரியில்.
இப்போ இது மறுபடியும் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் நத்திங் பட் cos 0 மைனஸ் காஸ் 180. ஏன் சார் நான் காஸ் 180 மைனஸ் காஸ் 0ன்னு போடக்கூடாதா? ஏன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் நான் போடுங்க. -1 காஸ் 0வோட வேல்யூ 1, அப்போ -2 அப்படின்னு வரும். அப்போ இங்கே -BAங்கிறதும் இங்கே -2BAங்கிறதும் எவ்வளோ 2 டைம்ஸ் மாறுதா? 2 டைம் தானே மாறுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதன் மூலமாக டோட்டல் சம்முமே என்டையராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன்படி போகும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் பிஏங்கிறது இதுக்கான ஆன்சர். 2 இன்ட்டு பியோட வேல்யூவான 3 × 10⁻⁵ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பீயிங் இஸ் த காயில் அண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லும்போது சர்க்கிளாக தான் நம்ம எதை அசம்ஷன் பண்ணிக்கணும். அதோட ஏரியா πr², π × 0.1². அப்போது மூவி 2 6, 6 π 10⁻⁻1 ஸ்கொயர் பண்ணோன்னா 10⁻⁻7 வெப்பர். ஒன்ஸ் ஃபார் இந்த 2ங்கிற விஷயம் இல்லைன்னா இட் பிகம்ஸ் 3π × 10⁻⁻7 வெப்பர் அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கும். பட் எனிஹவ் நம்ம இந்த 2வை மல்டிப்ளை பண்ணதுனால நமக்கு 6πன்னு கிடச்சிருக்கு. ஆஃப்டர் தட் ஈயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா கிடையாது, பிகாஸ் அவங்க டேர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வெறும்னா d5/dt நாட் எலிஜிபிள். அதோட நம்பர் ஆஃப் டேர்ன்ஸையும் நம்ம போடணும். நம்பர் ஆஃப் டேர்ன்ஸுங்கிறது 500 இன்ட்டு d5ங்கிறது 6π × 10⁻⁻7 டிவைடட் பை டைமுங்கிறது 0.25. 0.25ங்கிறது என்ன எழுதலாம்? 1/4ன்னு எழுதலாமா? 4 மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 24π × 10⁻⁻7 அப்படின்னு வரும். இன்ட்டு 500. இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 12000 12,000π × 10⁻⁻7 வோல்ட்டுன்னு வரும். நீங்கள் இப்போவும் கவனிக்கலாம், நான் பையோட வேல்யூவை எக்ஸ்பேண்டே பண்ணலை, இப்படியே இருக்கட்டும். ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வேல்யூவில் பையன் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த வேல்யூவான 12000. ஒருவேளை இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவைடர் பை 2ன்னு போடாமல் இருந்துச்சிங்கன்னா 3π × 10⁻⁷ இருக்கும். இந்த இடத்துல இந்த 2வை நீங்கள் போடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாரி 3 அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு இந்த 2வை மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா இதில் கணிசமாக ஒரு அமௌண்ட் குறையப்பட்டிருக்கும். அப்போ எவ்வளவு? 4000 தான் வந்திருக்கும். 3 மடங்கு இதோட வேல்யூஸ் நமக்கு கம்மியாக இருக்கலாம். 6ன்னு கூட வச்சிங்கன்னா கூட 2000 வேல்யூஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது இல்லைங்களா? இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? இந்த 12,000π × 10⁻⁷ டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவான R, இதை போடும்போது வி காட் 6000π × 10⁻⁷ ஆம்பியர். இந்த கொஸ்டினோட ஃபார்முலா பேசிங்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இது எந்த இடத்துல இந்த கொஸ்டினோட கம்ப்ளீட் ட்விஸ்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிள் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலர் டு ஹரிசான்டல் காம்போனண்ட்டுங்கிறது, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக 180 டிகிரி வெர்டிக்கலாக போகுது அப்படின்னு சொல்லும்போது cos 0வையும் நம்ம கணக்கில் எடுக்கணும், cos 180யும் கணக்கில் எடுக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் நம்ம எடுக்கும்போது நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. ஏன்னா sin 180ன்னு சொன்னாலும் இட் இஸ் 0, sin 0 என்று சொன்னாலும் 0 தான். சைனை பொறுத்த மட்டும் முக்கியமான விஷயம் 90 டிகிரி, அதுவே காசை பொறுத்த மட்டும் முக்கியமான விஷயம் 0வும் 180 டிகிரியும். அதனால் இந்த 180 டிகிரிஸ் வரக்கூடிய சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காஷியஸாக கவனிங்க. இன்னும் சில நேரம் when the value of θக்கு 90 டிகிரி டில்ட் ஆயிருக்குன்னா cos 0 மைனஸ் cos 90 அப்படின்னு நீங்கள் போட வேண்டி நேர் வரலாம். அப்போது இங்கே என்ன ஆகும்னா 1 - 0 which is equal to 1. அந்த 1ஐ தூக்கி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இது இடத்துல டைரெக்டாக BA cos 90ன்னு போட்டு பாருங்கள். cos 90னா 0, அப்போ 0 × anything 0வா? அது இப்படி இருக்கும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு ஏரியா இருக்குதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளக்ஸ் கண்டிப்பாக 0வாக இருக்காது இல்லையா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களை குழப்பறதுக்காக கண்டிப்பாக கேட்கப்படலாம். அதனால் கரெக்டாக இந்த கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்கு, இந்த வேர்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்கு என்பதை பார்க்கறதுக்கு நீங்கள் நிறையா சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுதான் இதற்கான ஒரே வழி. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், a metallic rod of 1 meter length rotated with a frequency of 50 revolutions per second. ஸோ இது ஃப்ரீக்வன்சின்னு எடுப்பீங்களா, ஆங்குலார் மொமெண்ட்னு எடுப்பீங்களாங்கிறது அடுத்த விஷயம். With one end hinged at center under that circumference of a circular metallic ring of radius 1 meter. ஸோ அப்போ ஒரு மெட்டாலிக் ராடு, அதில் 1 மீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய இன்னொரு காயிலுக்கு நேராக என்ன ஆகுது, ரிங்குக்கு நேராக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த பர்பண்டிகுலர் டு த ரிங். A constant and uniform magnetic field of 1 Tesla is parallel to the axis is present everywhere. இந்த ராடுலையும் அதுதான் B, இந்த ரிங்லையும் பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த EMF பிட்வீன் சென்டர் அண்ட் தி மெட்டாலிக் ரிங்? இதோட சென்டரும் இந்த மெட்டாலிக் ரிங்குக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த EMF என்ன அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களில் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தட் இஸ் நாட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நோ. ஒய்? பிகாஸ் அவங்க கொடுத்துருக்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்டுன்னு குறிப்பிடுறதோ எஃப் தான், அதாவது ஃப்ரீக்வன்சியை. ஒருவேளை
ரேடியன் பர் செகண்டுங்கிற வார்த்தை இருந்தால் கண்டிப்பாக அது ஒமேகா. அப்போ இங்கே நமக்கு ரெவல்யூஷன் தான் கொடுத்துருக்கு, விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஃப்ரீக்வன்சி. இல்லை சார், எனக்கு ரெவல்யூஷன் ஆர் ரொட்டேஷன் பர் மீட்டர் அப்படிங்கிறதையோ இல்லை ரொட்டேஷன் பர் செகண்டுங்கிறதையோ நீங்கள் ஸ்பீடு என்னன்னு தானே சொல்லியிருக்கீங்க. ஓகே, டேக் இட் அஸ் என், தாராளமாக எடுக்கலாம். ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πn, ரெண்டும் ஒன்று தானே. ஃப்ரீக்வன்சின்னு எடுத்திங்கன்னா ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πf. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடுன்னு எடுத்திங்கன்னா 2πn, ரெண்டுமே கரெக்டு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது எஃப்னு கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்னன்னு கூட எடுத்துகிட்டு போங்க. ஸோ வி ஹேவ் த ஃபார்முலா, ஒமேகா இருக்கக்கூடிய ஃபார்முலா, ஆங்குலார் ரொட்டேஷன் இருக்கக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா E which is equal to b omega r square divided by 2. b யோட வேல்யூ 1 டெஸ்லா, omega which is equal to 2πf or 2πn. ரேடியஸ் அதாவது கொடுத்துருக்கா, யா we have the radius of 1 divided by 2. இந்த ராடோட லென்த் இப்போ எனக்கு தேவை இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, in terms of b into l into v அப்படிங்கிற டேர்ம் வரும்போது வேணால் உங்களுக்கு எல்லோட வேல்யூ தேவைப்படலாம். இங்கே உங்களுக்கு எல்லோட வேல்யூக்கான அவசியம் கிடையாது. ஸோ டிவைடட் பை 2ன்னு போடும்போது இந்த வேல்யூஸ் ஆர் 2 1 2 கெட்டாது, பை இன்ட்டு எஃப், பை இன்ட்டு 50ன்னு சொல்லும்போது 150 வோல்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் E ஈக்குவல் டு பி இன்ட்டு எல் இன்ட்டு வி. இந்த ஃபார்முலாவை நான் சார் பயன்படுத்தக்கூடாது, தாராளமாக பயன்படுத்தலாம். விச் இஸ் பி இன்ட்டு எல் இன்ட்டு ஒமேகா இன்ட்டு ஆர் அப்படின்னு பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஃபார்முலா தான் லேட்டர் பிகம் பி ஒமேகா எல் ஸ்கொயர்னு மாறுது. ஆவரேஜ் இஎம்எஃப்னு சொல்லும்போது பி ஒமேகா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு மாறுது. இது எல்லுங்கிறது பிகம்ஸ் ஆர், ஆர்னு சொல்லும்போது பி ஒமேகா ஆர் ஸ்கொயர், அதாவது பிடபிள்யூ ஒமேகா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 என்பது பி ஒமேகா ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 என்று ஆகுது. இதோட ராடோட லென்த்து 1 மீட்டர், அதே போல் இதனுடைய ரேடியஸும் என்னவா இருக்குது 1 மீட்டர். அதனால் இங்கே நமக்கு அந்த குழப்பம் இல்லை. ஒருவேளை லென்த்தும் ரேடியஸும் ஈக்குவலாக இல்லைன்னா அப்போ நான் எல் ஸ்கொயர் எடுப்பேனா சார், ஆர் ஸ்கொயர் எடுப்பேனா? இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் நம்மளும் கேட்போம், ஏன்னா நம்ம ரெஃபர் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் வரும் இல்லையா. ஸோ அதன்படி நம்ம பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா பி இன்ட்டு எல் இன்ட்டு ஒமேகா இன்ட்டு ஆர் அப்படின்னு போட்டு டிவைடட் பை 2 போட்டுருங்க. போட்டு வரக்கூடிய வேல்யூஸை 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான், சரியா. ஸோ அந்த மாதிரியான கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டெப்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மறைவாக நோட் பண்ணி வைக்கலாம், தேவைப்படும் போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. The next problem is also like that. A wheel with 10 metallic spokes, each 0.5 meter long, is rotated with a speed of 120 revolutions per minute in a plane normal to the horizontal component of magnetic field at a place where h equal to 0.4 Gauss, 0.4 into 10 to the power of minus Tesla, and 1 Gauss which is equal to 10 to the power of minus 4 Tesla alava adu. So where the what is the induced EMF between the axle and the rim of the wheel? Note that 1G equal to 10 to the power of minus 4. அது அவங்க கொடுத்துடலான்னு கொடுக்கலனாலும் நம்ம என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷனுக்கு போகணும். நமக்கு இங்கே தேவை ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ விச் இஸ் நத்திங் பட் என்னு, அதை ஒமேகாவாக மாற்றும் போது 2πn டிவைடட் பை 60. நீங்கள் போன சமயம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும்னா 2πn மட்டும்தான் போட்டிருப்போம். என்ன காரணம்னா ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட் என்று வரும்போது நமக்கான ஒமேகா 2πn. அதுவே ரெவல்யூஷன் பர் மினிட் என்று சொல்லும்போது ஒரு நிமிடங்களுக்கான 60 செகண்டையும் டிவைட் பண்ணும்போது we will get the value. அப்போ 2πn divided by 60ங்கிறது மேண்டேட் ஆகுது. b ஒமேகா ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலாவில் ஆர் ரேடியஸ் நமக்கு எதாவது கொடுத்துருக்கா, கொடுக்கல. அப்போ லென்த்தை நம்ம ரேடியஸாக எடுத்துக்க வேண்டியதான். ஹியர் b ஒமேகா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2, அந்த எல்லுனுடைய வேல்யூ தான் 0.5னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒமேகாவை 2π இன்ட்டு என் டிவைடட் பை 60 அதை போட்டிருக்கோமா. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூவான 0.4 into 10 power minus 2 டிவைடட் பை 2 ஆக்சுவல் 2. இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணும்போது வாட் வி வில் கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2ங்கிறது 0.2 ஆக மாறலாம். இங்கே 62 2 2 4 4π 4 into 2ன்னு பார்த்தீங்கன்னா 8, 0.8 into π இன்ட்டு 0.5 மல்டிப்ளை பண்ணும்போது 0.25, 25 into 8 200. இங்கே மொத்தம் 1 2 3 சைபர்கள் இருக்குது. அப்போ 0.2 into π. அப்போ இந்த 2 0 தேவையில்லையா, 0.2π into 10 power minus 4. பையோட வேல்யூவை ஃபைனலாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது 3.14 அல்லவா. 3.14 இன்ட்டு அங்கே 0.2 மல்டிப்ளை பண்ணும்போது வாட் வி வில் கெட் 0.628 into 10 to the power of minus 4 வோல்ட். ஆக்சுவலாக இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நமக்கு எம்சிக்யூஸுக்கு இது மாதிரியான ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்களா, ஒமேகாவினுடைய மதிப்பு அல்லது என்னுடைய மதிப்பு ரெவல்யூஷன் பர் செகண்ட் என்று அழைக்கும் போது 2πnனும், அதே ஸ்பீடோட வேல்யூ ரெவல்யூஷன் பர் மினிட் என்று அழைக்கும் போது ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πn டிவைடட் பை 60 என்றும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
இந்த ஒரு 60ங்கிற வேல்யூ மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சம்மோட டோட்டல் வேல்யூமே மிஸ் அவுட் ஆகும். அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் ஒவ்வொரு டீட்டெயிலுமே கவுட் ஆகுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். தி நெக்ஸ்ட் ஒன், two concentric circular coils, one of small radius R1 and other of large radius R2, such that R1 is double less than R2, are placed coaxially with centers coinciding. Obtain the mutual inductance of the arrangement. ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லும்போது அது ஏன் மியூச்சுவல் ஆகுதுன்னா இந்த கொஸ்டினே இட்ஸ் நான்சென்சிக்கல் திங் தான். ஏன்னா வென் எவர் தெர் இஸ் ஈக்குவல் காயில்னா M12 = M21ங்கிறது நம்ம தியரட்டிக்கலாக பார்த்துட்டோம். அதில் எந்த சேஞ்சுக்குமே வேலை கிடையாது. இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் தி ஏரியா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு நம்ம ஃபார்முலா படி நீங்கள் போட்டாலும் பை விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ இல்லையா. ஸோ ஏங்கிறது 1, பிங்கிறது செகண்டுக்கான ஃபீல்டையும் ஏரியா 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது பை R1² இன்ட்டு B2. இந்த B2 விச் இஸ் நத்திங் பட் μ0 இன்ட்டு I2 டிவைடட் பை 2R2 இன்ட்டு A1. இதில் இருக்கக்கூடிய I2 மட்டும் தனியாக பிரித்து எடுக்கும்போது μ0 இன்ட்டு ஏ ஏன்னா A1 இல்லையா டிவைடட் பை 2 இன்ட்டு R2. இந்த வேல்யூஸ் மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் M12. அதே தான் நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் M21க்கான ஃபார்முலா 5 அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது பை ஏன்னா இதில் இருக்கக்கூடிய R2² இன்ட்டு B1 அப்படின்னு தான் நம்ம போகும். ஏன்னா B1 A2 இன்ட்டு B1 இப்படி தான் நம்ம கவுண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த B1ஓட வேல்யூ μ0 I1 டிவைடட் பை தி வேல்யூ ஆஃப் 2R1. ஸோ இப்படி தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினோட விஷயமே. வாட் எவர் மேபி த ஏரியா, வாட் எவர் மேபி த ரேடியஸ், த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வில் பி காமன். ஸோ அதான் சொல்கிறாங்க, வி கால்குலேட் M12 ஃப்ரம் an approximate value of 5.1 assuming the magnetic field to be uniform. மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல் என்னென்னு கேட்டிங்கன்னா R1 லெஸ் தென் R2ங்கிறது இதை இந்த விதத்தில் எஃபெக்ட் பண்ணாது. ஒருவேளை இங்கே B1 B2ன்னு வேல்யூஸ் தனியாக கொடுக்கும்போது வேண்டுமென்றால் இதோட வேல்யூஸ் மாறலாம். சரிங்களா. ஸோ 2 கான்சென்ட்ரிக் காயில்ஸ் ஒர்க் ஆகுது. ஒரு காயில் மேலே இன்னொரு காயில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் த வேல்யூ ஆஃப் B வில் பி யூனிஃபார்ம் ஓவர் போத் தி சர்ஃபேசஸ் அப்படிங்கிற தியரின் படி இங்கே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அப்படி கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா M12க்கு நீங்கள் தனியாகவும் M21க்கு நீங்கள் தனியாகவும் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனோட தியரி. சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன், obtain expression for the magnetic energy stored in a solenoid in terms of magnetic field B, area, length of the solenoid. How does this magnetic energy compare with electrostatic energy? ஸோ இதோட கான்செப்ட் படி பார்க்கணுன்னா முதல்ல இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தி வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் எனர்ஜி. ஸோ எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போதே விச் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பர் யூனிட் வால்யூம். அது எப்படி சார் ஒர்க் டன் பர் யூனிட் வால்யூமு? பவர் விச் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி எனர்ஜி டிவைடட் பை டைமு அப்படிங்கிற வார்த்தைப்படி தான் நம்ம போயிருக்கோம். இப்போ எப்படி நம்ம ஒர்க் பர் வால்யூம்னு போகிறோம்? பரவாயில்ல, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸையும் நான் சொல்லிடுறேன். ஸோ வாட் யூ மீன் பை ஒர்க் அப்படின்னு கேட்கும்போது எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அப்படிங்கிற பேசிஸில் வரக்கூடிய ஃபார்முலா என்ன? LI² இல்லைங்களா. ஸோ LI² அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஹாவ் ஐயோட எல்லோட வேல்யூ என்னன்னே நமக்கு தெரியாது. ஐயோட வேல்யூ நமக்கு என்னங்கிறது வி டோன்ட் நோ அபவுட் தி வேல்யூ. பட் பி சொலினாய்டுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு பியை வச்சு ஏவை வச்சு லென்த்துன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ B which is equal to μ0 into Ni for a solenoid. வேறஸ் இந்த N divided by L கூட சில நேரத்தில் வரும். பட் இப்போ நம்ம அதை பண்ணல, அடுத்த ஸ்டெப் போகிறோம். I which is equal to B divided by μ0 into N. அப்போது நமக்கு தேவையான ஒரு விஷயம் I கிடச்சிருச்சா. இப்போ எனக்கு L தேவை. ஸோ how to find this L அப்படின்னு பார்த்தீங்கன்னா W equal to 1/2 L மட்டும் தனியாக இருக்குது. ஐயோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது B² divided by μ0² N². மோரோவர் நம்ம ஆல்ரெடி மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட ஃபார்முலாவே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹென்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹென்ரின்னு சொல்லும்போது இங்கே 5 டிவைடட் பை I அப்படின்னு சொல்லுவோம். 5 இஸ் நத்திங் பட் N இன்ட்டு B இன்ட்டு A டிவைடட் பை I. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது μ0 N² இன்ட்டு A இன்ட்டு L. இதோட எக்ஸ்பிரஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். இல்லை இந்த ஸ்டெப் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும். இந்த N தனியாக இருக்கும், டிவைடட் பை I தனியாக இருக்கும். Bன்னு சொல்லும்போது μ0 Ni அப்படிங்கிறது இருக்கும், அதுக்கப்புறம் ஏன்னு இருக்கும். திஸ் வேல்யூஸ் ஆஃப் I கெட் கேன்சல்ட் அண்ட் தென் ஏரியா இன்ட்டு லென்த். அப்போ μ0 தனியாக இருக்குது, என்னும் சேர்த்திங்கன்னா N² இன்ட்டு A இன்ட்டு L. ஸோ இந்த வேல்யூஸை உள்ளார கப்புள் பண்ணுறோம். μ0 N² AL இன்ட்டு B² டிவைட் பை μ0² N². தீஸ் வேல்யூஸ் கட் டுகெதர். அப்போது 1/2 AL B² டிவைடட் பை மியூவா அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு மியூ தான் கட் ஆகிருக்கு, அதனால் இங்கே பாட்டமில் ஒரு மியூ இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஒர்க் டன். ஒர்க் டன் சொல்லும்போது நியூட்டன் மீட்டர், நத்திங் பட் யுவர் ஜூல்.
இந்த வேல்யூஸ் தான் நமக்கு இது வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுவும் எனர்ஜியும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனர்ஜி விச் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பை யூனிட் வால்யூம். ஸோ ஒர்க் டன் பை யூனிட் வால்யூம் அப்படின்னு போடும்போது இங்கே நியூட்டன் மீட்டர்லேருந்து இங்கே கட் பண்ணும்போது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய வேல்யூவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுலேருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபார்முலா 1/2 b² AL டிவைடட் பை மியூ நாட் அப்படிங்கிறத போடுறோம் இன்ட்டு 1 டிவைடட் பை AL அப்படின்னு போடும்போது தீஸ் வேல்யூஸ் கட். ஸோ இந்த வேல்யூஸ் 1/1 கட் ஆகும்போது வில் கெட் 1/2 b² டிவைடட் பை மியூ நாட். ஓகேங்களா? ஸோ இந்த b² மியூ நாட்டுங்கிற வேல்யூஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்தீங்கனாலே ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்டன் பவர் மீட்டர் பவர் 4ன்னு இருக்கும். இங்கே டிவைடட் பை மீட்டர் பவர் 3 இருக்கும். கட் பண்ணிங்கன்னா நியூட்டன் மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஜூல்னு இது மாறும். ஸோ அது மாறுதாங்கிறத எனக்கு என்ன பண்ணுங்கள், யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய டேலியை பண்ணுங்கள். யூனிட் டேலி நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியோட கம்பேர் பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு E² ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் எனர்ஜி. ஸோ திஸ் எனர்ஜி இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு. நான் பண்ணியிருப்போம் இல்லையா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியில் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு அப்படிங்கிற கான்செப்டில் கெப்பாசிட்டரில் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் டுகெதராக இருக்கும். ஸோ ஃப்ரம் சாப்டர் நம்பர் 17 நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் எ கெப்பாசிட்டர் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தோட ஃபார்முலாவும் டைமென்ஷனலி ஈக்குவல் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், Kamala pedals a stationary bicycle. The pedals of the bicycle are attached to a 100 ton of coil of area 0.1 meter square. The coil rotates at half a revolution per second, 1/2 revolution per second, and it is placed in a uniform magnetic field B 0.01 Tesla perpendicular to the axis of rotation of coil. What is the maximum voltage generated in the coil? Voltage என்னப்பது இஎம்எஃப்னே இருக்கலாம். வென்எவர் இட் இஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ஏன்னா பெடலால் பைசைக்கிள் பண்ணும்போது என்ன ஆகுது, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட்டர்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. நம்பர் ஆஃப் டேர்ன்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஏங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம இஎம்எஃப் கொண்டு வரணும்னா விச் இஸ் நத்திங் பட் என் இன்ட்டு பி இன்ட்டு ஏ இன்ட்டு ஒமேகா. ஸோ ஒமேகாக்கான ரெவல்யூஷன் பர் செகண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது விச் இஸ் என்னு. ரெவல்யூஷன் பர் செகண்ட் என்று வரும்போது ஒமேகா ஈக்குவல் டு 2πn மட்டும் போதும். ஒமேகா ஈக்குவல் டு 2πn/60 இஸ் நாட் அப்ளிகபிள். அது எப்போ அப்ளிகபிள், ரெவல்யூஷன் பர் மினிட் என்று சொல்லும்போது. இங்கே ரெவல்யூஷன் பர் செகண்ட் தான் இருக்கு இல்லையா. ஸோ 2πn, அப்போ n BA ஒமேகா வேலை முடிஞ்சு போச்சா. இந்த சம் ஈஸியாக தான் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல எதுவும் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்துச்சுன்னா அங்கே சைன் ஒமேகா டி வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம அவசரத்தில் எல்லா வேல்யூஸும் நமக்கு டக்குன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை வேல்யூ போடாமல் நம்ம விட்டு மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக பார்த்துக்குங்க ஒமேகாவும் டீக்கான வேல்யூவும் ஸ்கோப்பும் இங்கே இருக்கா அப்படின்னு. இந்த சம்மை பொறுத்த மட்டும் இந்த ஸ்கோப் இல்லை. ஸோ ஐ எம் சூஸிங் NBA இன்ட்டு ஒமேகா. என்னோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 0.01, ஏயினுடைய மதிப்பு 0.10, ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை இன்ட்டு என். என்னுடைய வேல்யூவான 1/2. இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணுறோம். 100 என்பது 10 ஸ்கொயரு, 0.01 என்பது 10⁻², 0.1 என்பது 10⁻1 இன்ட்டு பை. பையோட வேல்யூ நான் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். 2ம் கட்டு. அப்போ பை இன்ட்டு 10⁻⁻1. அப்போ 3.14 இன்ட்டு 10⁻⁻1 என்று போடும்போது 0.341 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா, கொஸ்டின் ஈஸியாக இருக்கலாம். இந்த இடத்துல எனி ஆங்குலார் டீவியேஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கதை கந்தல் தான். நீங்கள் என்ன பண்ணியாகணும், சைன் தீட்டா அப்படிங்கிற வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் காஷியஸாக ஒரு தடவை கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா இங்கே நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான கொஸ்டினை பார்க்கும்போது அதை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் டேக் எ க்ளோஸ் லுக். ஓகேங்களா. தி ஃபர்ஸ்ட் ஒன், consider experiment 6.2. What would you do to obtain a large deflection of a galvanometer? How do you demonstrate the presence of an induced current in the absence of galvanometer? முதல்ல வெரி லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் கேலோனோமீட்டரில் வரணும்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும். முதல்ல ராட் மேட் ஆஃப் சாஃப்ட் அயன். ஏன்னா சாஃப்ட் அயன் தான் உங்களுக்கு அதிக ரெட்டன்டிவிட்டி இருக்கும், அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு டேக் சாஃப்ட் அயான். அதுக்கப்புறம் கனெக்ட் த காயில் டு ஏ பவர்ஃபுல் பேட்டரி. ஏன்னா இப்போ உங்களுக்கு கரண்ட் பேட்டரி மூலமாக போயிட்டுருக்கோம். இப்போ என்ன செய்யுங்க, மூவ் த அரேஞ்ச்மெண்ட் ரேப்பிட்லி. அது என்ன செய்யணும், இதை இந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தேர் வில் பி அப்போ உங்களுக்கு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும், டிஃப்யூஸ் ஆகும். இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்ட், இண்டக்ஷன் தான் சொல்லணும் இல்லையா. இன்டியூஸ் ஆகும்போது உங்களுக்கு கேலோனோமீட்டரில் என்ன பண்ணும்,
the values will change abruptly. நிறையா உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். அதே போல் how will you demonstrate the process in the absence of a galvanometer அப்படின்னா இது ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் தான். இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் லேம்ப் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது 2 டெர்மினலுக்கு நடுப்புற ஒரு பல்பு வச்சுருப்போம். 60 வாட் பல்புன்னு இருக்குன்னு வச்சுங்க. அதுக்கு ஒரு ஹோல்டரோடு வச்சுருப்பாங்க. அந்த ஹோல்டர்லேருந்து 2 ஒயர் வரும் பிணைஞ்சு. அந்த ஒயரை 2 டெர்மினலில் கொடுக்கும்போது அதில் என்ன சப்ளை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பல்போட க்ளோவிங் ஒன்று பயங்கர டார்க்காக இருக்கும், இல்லைனா பயங்கர பிரைட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் லேம்ப்னு ரன்னிங் லைனில் 2 டெர்மினலில் கொடுத்து அதோட பல்பு க்ளோயிங்கை வச்சு என்ன பண்ணுவாங்க, கரண்ட்டு அண்ட் வோல்டேஜோட ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபைண்ட் இன் ஸ்மால் டார்ச் மாதிரியான இருக்கக்கூடிய லைட்டை எடுத்து பல்பு, அந்த பல்பை எடுத்து நீங்கள் காயில்ஸுக்கு நடுப்புற வச்சிங்க அப்படின்னா ஒன்ஸ் மூமெண்ட் ஆகும்போது மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னா க்ளோ ஆகும். மூமெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் ஆஃப். ஸோ அது ஆஃப் ஆன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சீரியல் லைட்லலாம் மினிங்கி எரியும் தெரியுமா, அமைந்தி எரியும். அந்த மாதிரி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறத என்ன பண்ண முடியும், அந்த பல்பு மூலமாக நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். தியரட்டிக்கல் கொஸ்டினும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரு விஷயம் தான் அது. ஓகேங்களா? ப்ராபப்ளி யூ ஹேவ் ரீச் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். கிட்டத்தட்ட மோஸ்ட்லி இந்த புக்கில் இருக்கக்கூடிய சால்வ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான், பேசிக் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதனால தான் ரொம்ப குயிக்காக போன மாதிரி நினைக்கிறேன். மேபி நான் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக சொன்னதாக நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு இன்னும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு நான் கேல்குலேஷன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் டிஎம் பண்ணுங்கள். ஐ கேன் ஹெல்ப் இட் யூ இன் த அப்கமிங் வீடியோஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி எக்ஸசைசஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் அடிஷ்னல் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த புக் பேக்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் தேருது. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எம்சிக்யூக்கு பேஸ்டாக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பார்ட்லேயே முடிச்சிடுவேன், ஆர் எல்ஸ் 2 பார்ட் போகலாம். அதை டிபெண்ட் அப்பான் த டைம். ஒருவேளை எனக்கு ஒரு பார்ட்டில் முடிஞ்சிருச்சுன்னா நான் எம்சிக்யூ என்ன பண்ணிடுறேன் 3 பார்ட்டாக பண்ணித்தரேன். ஏன்னா 3 பார்ட் அளவுக்கு இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை நான் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சால்விங் தான் நிறையா இருக்கும், நிறையா நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் உங்களுக்கான பேசிக் யூனிட். இந்த யூனிட்டை நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் அடுத்த யூனிட் சாப்டர் 22 உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த யூனிட்டை இன்ஸ்பெசிஃபிக்காக நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். And then our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.